சிம்பான்சி என்ன சாப்பிடும்? கண்டிப்பா மாமிசம் சாப்பிடும். குறிப்பா சிம்பன்சிகள் கரையான் புத்து இருக்குல்ல, அதுல ஒரு குச்சியை உள்ள நுழைக்கும். கரையான் அது மேல ஏறினோடனே அப்படியே வலிச்சு சாப்பிட்டுரும். அதே மாதிரி எறும்பு புத்து இருக்குல்ல, எறும்பு புத்துல இருந்து கூட அதே மாதிரி எறும்புகளை எடுத்து சாப்பிடும். ஏன் அது இருக்கிற அளவுக்கு போய் எறும்பு இல்ல போய் இது கரையான தான் சாப்பிடணுமா? ஏன் அப்படி? சின்ன சின்ன பூச்சிகள் அது மாதிரி தானே சொன்னேன். இது விலங்குகளையும் வேட்டையாடும். குறிப்பா கொலம்பஸ் மங்கி அப்படின்னு சொல்லி ஒரு குரங்கு இனம் இருக்கு. இந்த மங்கிகளுக்கு வால் இருக்கும். அதே மாதிரி சின்னதாகவும் இருக்கும், 1.5 to 2 அடி இந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும். இவைகளை இதெல்லாமே போய் வேட்டையாடும். அதுக்காக தேன் கூட்டுக்கே நேரடியா இது போகும். சரி, தேனியால இத குரங்கு அட்டாக் பண்ண முடியாதா சிம்பான்சியை? கண்டிப்பா அட்டாக் பண்ணும். அப்படியே கத்தும் பயங்கரமா, அது வலி தாங்க முடியாம கத்தும். இருந்தாலும் மனிதர்களை இந்த சிம்பான்சி அட்டாக் பண்ணியிருக்கா? அப்படி எதுவும் நிகழ்வுகள் நடந்திருக்கா? மனுஷங்களை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக சிம்பன்சிகள் ஊருக்குள்ள வரும். பல ஆண்டுகளா இது அதிகமா குழந்தைகளை தாக்கி இருக்கு. எதனால அப்படின்னா, போன வீடியோவில் சிம்பான்சியோட இன்னொரு பக்கத்தை பார்த்தோம். அதாவது ஒரு சிம்பான்சி தவறிடுச்சுன்னா மித்த சிம்பான்சிகள்லாம் இதுக்கு எப்படி கடைசி மரியாதை செலுத்தும், கடைசி அஞ்சலி செலுத்தும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ ரொம்ப ஒரு மாதிரி சேடாக இருந்துச்சு. இந்த வீடியோட அது அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டாக சிம்பான்சியோட வாழ்க்கை முறை கரெக்டு தானே, வாழ்க்கை முறையில் அந்த சிம்பான்சி என்ன சாப்பிடுது, அது போக மனிதர்களுக்கும் சிம்பான்சிக்கும் நடுவில் என்னெல்லாம் இன்சிடென்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ப்ரோ, சிம்பான்சி என்ன சாப்பிடும்? சிம்பான்சி எல்லாமே சாப்பிடும். குறிப்பா அதிகமா இது விரும்பி சாப்பிட்றது பழங்கள் தான். பழங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வாழைப்பழமா இருக்கட்டும், மாம்பழம், அதே மாதிரி இந்த பலாப்பழம், இந்த மாதிரி காட்டுல கிடைக்கக்கூடிய பழங்கள் எல்லாத்தையுமே சிம்பான்சிகள் அதிகமா விரும்பி சாப்பிடும். அது மட்டும் இல்லாம இலைகளை சாப்பிடும். அதுக்கப்புறம் இலை தலைகள் இது எல்லாத்தையுமே கூட மரத்துல இருந்து எடுத்து சாப்பிடும். இது எல்லாத்தையும் சாப்பிட்டா கூட இதுக்கு தேவையான தண்ணி, அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும் ஆத்து பக்கம் போய் தண்ணி எடுத்து அப்படியே நம்ம எப்படி குடிப்போம், நம்ம எதுவுமே கையில இல்லைன்னா அந்த மாதிரி எடுத்து குடிக்கும். இந்த மாதிரி பண்ணும். ஒருவேளை இது வெயில் காலமா இருந்தாதான் போய் தனியா தண்ணி எல்லாம் குடிக்கும். வெயில் காலம் இல்லாம ஓரளவுக்கு நல்ல சூழல் இருக்கும் போது அதுக்கு பழத்துல இருந்து கிடைக்குது இல்ல, அந்த தண்ணியே இதுக்கு போதுமானதா இருக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கும். அதே மாதிரி இப்போ இதுக்கு பயங்கரமா தண்ணி தவிக்குது, ஆனா சுத்தி தண்ணி இல்லை, ஏதோ ஒரு சின்ன பாறை இருக்கு, அதுக்குள்ள தண்ணி இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்ப இது என்ன பண்ணோம்னா ஒரு வகையான இலைகளை எடுத்துரும். எடுத்து அதை வாயில வச்சு லைட்டா அதை ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஆக்கிரும். ஆக்கிட்டு அதை பால் மாதிரி சுருட்டி அதை அதுல போட்டு அப்படியே எடுக்கும்போது அதுல தண்ணி வந்துடும். அதை மறுபடியும் வாயில போட்டு நல்லா பிழிஞ்சா தண்ணி அதை குடிக்கும். ஸ்பாஞ்ச் மாதிரி யூஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி புத்திசாலித்தனமா தண்ணி எட்டாத அளவுக்கு கீழே இருந்தா இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கும். ஸோ இதெல்லாமே இந்த மாதிரி சிம்பன்சிகளுடைய உணவுகள்லாம் இருக்குது. சரி ப்ரோ, இப்போ சிம்பான்சின்னு சொல்லல நீங்க ஸ்பெஷலா சொன்னது பழங்கள்ல ஸ்பெஷலா வாழைப்பழம் தானே? ஆமா. அது ஏன் குரங்குனாலோ இல்ல சிம்பான்சினாலோ வாழைப்பழத்தை ஏன் விரும்பி சாப்பிடுது? இல்ல, அதை நம்ம அப்படி சொல்ல முடியாது. இது இதைத்தான் விரும்பி சாப்பிடும் அப்படின்னு கிடையாது. எது அதிகமா கிடைக்குதோ அதோட நம்ம அதை ஒப்பிட்டு பார்க்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு வாழைப்பழம் அப்படின்றது நிறைய கிடைக்கும். ஒரு வாழைத்தோப்பு இருந்தா எக்கச்சக்கமான வாழைப்பழம் இருக்கும். அப்ப அதுக்கு கிடைக்கும் போது அதை சாப்பிடும் போது அதை நம்ம பாக்குறோம். ஆனா அதிகமா மாமரம் இருக்குமா, மாம்பழம் கிடைக்குமா, சீசன் தான். அதே மாதிரி மற்ற பழங்களும் கூட. ஸோ அதனால அதிகமா நம்ம வாழைப்பழம் அது சாப்பிடுது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம். ஆனா அதுக்கு இதுதான் பர்டிகுலரா பிடிக்கும் அதுதான் அப்படின்னு கிடையாது. பழங்கள்னாலே சிம்பன்சிகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலயும் நீர் சத்து இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாம், அதாவது அதிகமா நீர் வரும்ல, தண்ணி பழம் சாப்பிடுமா ப்ரோ? தண்ணி பழம் கூட சாப்பிடும். அது பலாப்பழம் நான் தான் சொல்றேன், பழங்கள் அப்படின்னாலே இது எல்லாமே சாப்பிட்டுடும். ஆனா இந்த வாழைப்பழம் இதெல்லாம் கிடைக்கிறத விட ஆப்பிரிக்கால அதிகமா இதுக்கு இந்த மேங்கோஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் பலாப்பழம் கிடைக்கும், திராட்சை கூட கிடைக்கும். அந்த மாதிரி அது எல்லாத்தையுமே இது சாப்பிடுது. சரி ப்ரோ, இப்போ சிம்பான்சி பழங்களை தான் விரும்பி சாப்பிடுதுன்னு சொல்றீங்க. அப்ப காய்கறி பக்கமே போகாதா? காய் சாப்பிடாதா? அப்படிலாம் கிடையாது. காய்கறியும் இது சாப்பிடும் தான். இருந்தாலும் இது ரொம்ப சுவை
விரும்பி மாதிரி. ஓகே. எனக்கு இந்த சுவை ரொம்ப பிடிக்கும், அதனால நான் இதை சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி. ப்ளஸ் காய்கறி அப்படின்றது வந்து அதிகமா தானா வந்து காட்டுல விளையிறது கிடையாது. மனுஷங்க தான் வந்து விவசாயம் பண்ணும்போது பர்டிகுலரா இந்தந்த காய்கறிகளை வளர்க்கணும் அந்த மாதிரி சொல்லி வளர்க்குறாங்க. ஆனா பழங்கள் வந்து அப்படி கிடையாது. ஒரு ஒரு பழம் இருக்குன்னா அந்த பழத்துடைய விதையை வந்து முழுங்கிட்டு ஒரு பறவை ஏதோ ஒரு இடத்துல அந்த விதையை வந்து வச்சுட்டு போயிருது, இல்லை ஒரு அணில் வச்சுட்டு போயிருந்துன்னா கூட அந்த இடத்துல பழ மரம் வந்து முளைச்சிரும். ஸோ அப்படி இதுக்கு வந்து பழம் அதிகமாக கிடைச்சிருது. அதே மாதிரி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இதுக்கு வந்து வெள்ளரிக்காய் கொடுத்தா கூட சாப்பிடும், திராட்சை கொடுத்தா கூட சாப்பிடும். ஆனால் திராட்சை சுவை தான் இதுக்கு பிடிக்கும்ன்றனால வெள்ளரிக்காயை தூக்கி எரிஞ்சுது அப்படின்னு. ஸோ அது மாதிரி தான் காய்கறிகளையும் இது வந்து சாப்பிட முடியும், சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது தான். இருந்தாலும் இது இருக்கிற இடங்கள்ல காய்கறிகளை விட பழங்கள் தான் வந்து ஜாஸ்தி கிடைக்கும். அதே மாதிரி வெறும் பழங்களை மட்டும் நான் சாப்பிடுன்னு சொல்ல, இலைகளையும் சாப்பிடும் அப்படின்னு சொன்னேன்ல, கீரையை சாப்பிடும். ஸோ அந்த மாதிரி இது கிடைக்கக்கூடிய இலைகள், அதே மாதிரி காய்கறிகள், அதுக்கப்புறம் பழங்கள் எல்லாத்தையுமே சாப்பிடும். ஓகே ப்ரோ, இது இப்போ மாமிசம் சாப்பிடாதா? கண்டிப்பா மாமிசம் சாப்பிடும். குறிப்பா வந்து சிம்பன்சிகள் வந்து கரையான் புத்து இருக்குல்ல, அதுல ஒரு குச்சியை வந்து உள்ள நுழைக்கும். கரையான் அது மேல ஏறின உடனே அப்படியே வந்து வலிச்சு சாப்பிட்டுரும். அதே மாதிரி எறும்பு புத்து இருக்குல்ல, எறும்பு புத்துல இருந்து கூட அதே மாதிரி எறும்புகளை எடுத்து சாப்பிடும். ஏன் அது இருக்கிற அளவுக்கு போய் எறும்பு இல்ல போய் இது கரையானதான் சாப்பிடணுமா? ஏன் அப்படி? இல்ல அப்படி இல்ல, இது சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி. ஏன்னா அதுல புரோட்டீன் ஜாஸ்தி இருக்கும் எறும்புல எல்லாம். சோ அதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக. ஏன்னா இதுக்கு என்ன வேலை இருக்கு, சும்மா தானே இருக்க போகுது, சும்மா இருக்கிற நேரத்துல இதை சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு. அதே மாதிரி இதுக்கு ரொம்ப பிடிச்சது தேன், இனிப்பு சுவை இதுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றனால தேன் ரொம்ப பிடிக்கும். அப்ப தேன் கூட்டுக்கு போய் ஒரு பெரிய குச்சி, 2 குச்சியை வந்து உருவாக்கிடும். ஒரு குச்சியை வச்சு அந்த தேன் கூட்டை வந்து பிரிக்கும் உள்ள நுழைக்கிறதுக்கு. இன்னொரு குச்சியை வந்து பிரஷ் மாதிரி வாயில வச்சு கடிச்சு முன்னாடி பிரஷ் மாதிரி ஆகிடும். அது அப்படியே உள்ள நுழைச்சு அதுல தேன் வரும், அதை அப்படியே எடுத்து வளைச்சு சாப்பிடும். அதுக்காக தேன் கூட்டுக்கே நேரடியா இது போகும். சரி, தேனியால இத குரங்கு அட்டாக் பண்ண முடியாதா சிம்பான்சிய? கண்டிப்பா அட்டாக் பண்ணும். ஆனா இதனுடைய உடல் முழுக்க அதிகமான முடி இருக்கிறதுனால தேனீக்கள்னால அந்த அளவுக்கு இதை கொட்டிட முடியாது. அதே மாதிரி இதனுடைய உள்ளங்கை, அதுக்கப்புறம் முகம், இங்கெல்லாம் வந்து முடி இருக்காது. இருந்தா கூட அதனுடைய ஸ்கின் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். அதனாலயே அதிகமா வந்து தேனீக்கள் கொட்டினாலும் அந்த கொடுக்கு வந்து உள்ள இறங்காது. இருந்தாலும் சில நேரங்கள்ல அப்படியே இறங்கும் போது அது அப்படியே கத்தும், பயங்கரமா அது வலி தாங்க முடியாம கத்தும். இருந்தாலும் மனுஷங்களை விட பல மடங்கு வலிய பொறுத்துக்கக்கூடிய அந்த தன்மை வந்து சிம்பன்சிகளுக்கு இருக்கு. அதனாலயே அது வலிய பொறுத்துக்கிட்டே பயங்கரமா கடிச்சிட்டு இருக்கும் மூஞ்சி முகரெல்லாம். அது வந்து கண்ணை மூடிக்கிட்டே உள்ள கையை விட்டு அப்படியே தேனை வந்து அந்த குச்சியில இருந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இதை இன்னொரு பக்கம் இப்படி விரட்டி விட்டுக்கிட்டே இருக்கும். கடிச்சா கூட விரட்டி விடும். அதே மாதிரி நிறைய தேன் குச்சியில வந்துருச்சுன்னா அப்படியே ஓட ஆரம்பிச்சிடும். தேனீக்களும் விரட்டும் போது இந்த அடர்ந்த புதர் இருக்கும்ல, அதுக்குள்ள ஓடிருச்சுன்னா தேனீக்கள்னால உள்ள நுழைஞ்சு அதை எதுவும் பண்ண முடியாது. ஸோ புதருக்குள்ளே நுழைஞ்சு நிறைய புதர், காடுன்னு சொல்லும் போது பக்கத்துல நிறைய புதர் இருக்கும்ல, அப்படியே புதர் வழியாவே ஓடி தப்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரியும் பண்ணும். இது வந்து நிறைய வீடியோஸே இருக்கு. அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேனீக்கள் கிட்ட கடி வாங்கி தேன் வந்து எடுக்கிற நிறைய வீடியோக்களும் இருக்கு. இது கடி வாங்கினா கூட இதனுடைய வலியை விட அந்த தேன் சுவை இதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால அப்படி செய்யும். நான் இப்போ வந்து சின்ன சின்ன பூச்சிகள் அது மாதிரி தானே சொன்னேன். இது வந்து விலங்குகளையும் வேட்டையாடும். குறிப்பா வந்து கொலாம்பஸ் மங்கி அப்படின்னு சொல்லி ஒரு குரங்கு இனம் இருக்கு. இந்த மங்கிகளுக்கு வந்து வால் இருக்கும். அதே மாதிரி சின்னதாகவும் இருக்கும், 1.5 to 2 அடி இந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும். இவைகளை இதெல்லாமே போய் வேட்டையாடும். அதுலயும் குறிப்பா ஒரு குரூப் இருக்கு, ஒரு 50 பேர் கொண்ட குரூப் இருக்கு சிம்பன்சிலன்னா. அதுல ஆல்பா மேல், அதுக்கப்புறம் அது கீழே இருக்கிற பீட்டா மேல்ஸ் 2 இல்லைன்னா 3, அதே மாதிரி இன்னும் வலிமையான ஆண்கள் இருப்பாங்கல்ல சிம்பன்சிகள். அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 to 15 பேர் சேர்ந்துருவாங்க. சேர்ந்துட்டு அந்த குரங்கை வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சுட்டு ஆல்பா மேல் வந்து மரத்துல அந்த குரங்கை வந்து விரட்டிட்டு போகும். அதே சமயம் மற்ற குரங்குகள் வந்து அடைக்கும், வேற பக்கம் தப்பிக்க விடாம பக்கவாட்டுல இருந்து வந்து இப்படி முன்னாடி விரட்டிட்டு போகுதுன்னா 2 வந்து இந்த பக்கம் இருந்து இப்படி அடைக்க பார்க்கும், இந்த பக்கமும் வரக்கூடாதுன்றதுக்காக. அதே மாதிரி இன்னொரு குரங்கு வந்து முன்கூட்டியே இந்த குரங்கு எங்க வரும் அப்படின்றத சிம்பன்சி வந்து புரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த மரத்துல பதுங்கி இருக்கும். இது கரெக்டா அந்த மரத்துல பாஞ்ச உடனே எக்கி பிடிச்சிட்டு அதை சத்துன மரத்திலேயே ஒரு அடி அடிச்சு கொன்னுரும், இல்லைன்னா கடிச்சு கொன்னுட்டு இந்த ஆல்பா மேல் இருக்குல்ல அதுதான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுடும். சாப்பிட்டுட்டு அதுக்கு வேட்டைக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க,
அவங்களுக்கு வந்து அந்த இறைச்சியை வந்து பிச்சு கொடுக்கும். இது இந்த மாதிரி வந்து இந்த கொலாபஸ் மங்கீஸ் வந்து இது வந்து வேட்டையாடுது. இது பர்டிகுலரா இதை வேட்டையாடுது இல்ல, அது காரணம் வந்து இந்த மங்கீஸ்னால வேகமா தப்பிக்கவும் முடியாது. இன்னொன்னு என்னன்னா, இந்த குரங்குகள் வந்து எதிர் தாக்குதல் பண்ணாது. மற்ற குரங்குகள் வந்து எதிர் தாக்குதல் பண்ணி இது அந்த மாதிரி பண்ணாது. அதே மாதிரி இதனுடைய உடம்புல அதிகமான கொழுப்பும் புரதச்சத்து இருக்கும். ஸோ இதுவும் இதுக்கு வேணும் அப்படின்றனால சிம்பான்சிகள் இந்த மாதிரி பண்ணும். சரி ப்ரோ, குரங்கு கூட தான் வேட்டையாடுமா இல்ல வேற ஒரு சிங்கம் புலி அந்த மாதிரி? சிங்கம் புலி எல்லாம் வேட்டையாடாது, அது வேணா இதை வேட்டையாடிடும். அதே மாதிரி சிம்பன்சிகளை பொறுத்த வரைக்கும் டுவார்க் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான குட்டி மான்கள் இருக்கு, அதையும் வேட்டையாடும். சின்ன சின்ன பன்றிகளையும் வேட்டையாடும். அதுக்கு ஈக்குவலான ஏதோ அது கூட வேட்டையாடும். அதனால தூக்க முடியற அளவுக்கு தூக்கி அடிக்க முடியணும், அதனுடைய வேகத்துக்கு இது வந்து ஈடு கொடுக்க முடியணும். ஏன்னா பெரிய மான்கள் எல்லாம் இதனால வேட்டையாட முடியாது, ஏன்னா அது வேகமா ஓடிடும். பிளஸ் அதுக்கு கொம்பு இருக்கு, முட்டி சாச்சிரும். அதனாலயே பெரிய மான்கள் கிட்ட எல்லாம் போகாது, குட்டி மான்கள் கிட்ட போகும். சின்ன சின்ன பன்றிகளை வேட்டையாடி சாப்பிடும். ஆனா இது எல்லாமே வந்து இந்த மாதிரி வேட்டையாடுறது வந்து ஒரு 10% தான். 90% அதுக்கு தேவையான உணவு வந்து பழங்கள்லையும் அந்த கீரை இலைகள் அதுல இருந்தே வந்து கிடைச்சிரும் அப்படின்றனால இந்த மாதிரி செய்யுது. சரி ப்ரோ, இப்போ நீங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கல, சிம்பான்சி வந்து ஹெர்பிவோரஸா, கார்னிவோரஸா, ஆம்னிவோரஸா? ரெண்டுமே தான். அதாவது தாவர உண்ணியும் கூட தான், விலங்கு உண்ணியும். அப்ப ஆம்னிவோரஸ்ன்னு சொல்லிடலாமா? ஆம்னிவோரஸ் அந்த மாதிரி அனைத்துண்ணி, அனைத்துண்ணிகள். சரி, ஓகே ப்ரோ. இப்போ இந்த சிம்பான்சி வந்து விலங்குகளை அட்டாக் பண்ணது ஓகே, மனிதர்களை இந்த சிம்பான்சி அட்டாக் பண்ணியிருக்கா? அப்படி எதுவும் நிகழ்வுகள் நடந்திருக்கா? இதுதான் சோகமான விஷயம். உகாண்டால பல ஆண்டுகளா இது வந்து அதிகமா குழந்தைகளை வந்து தாக்கியிருக்கு. எதனால அப்படின்னா, இப்ப இது வாழக்கூடியது காட்டுப்பகுதி, கரெக்டா? உகாண்டாவும் ஆப்பிரிக்கால இருக்கு, இவைகளும் ஆப்பிரிக்கா காடுகள்ல தான் இருக்கு. மனுஷங்க வந்து காடுகளை அழிக்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னா, விவசாய நிலத்தை வந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது காடுகளை அழிச்சுட்டே அந்த நிலத்தை வந்து ஆக்கிரமிக்கிறாங்க, வேலி போடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய எல்லைக்குள்ள போகும்போது அது கோபம் அடையுது. நான் ஏற்கனவே போன வீடியோல சொல்லியிருக்கேன், இவைகளுக்குன்னு ஒரு எல்லை இருக்கும், எல்லையை பாதுகாக்கிறதுக்கே ஒரு சிறப்பு படைப்பிரிவுலாம் வச்சிருக்கோம் அப்படின்னு. அப்ப அந்த எல்லைக்குள்ள மனுஷங்க போகும்போது, அதை ஆக்கிரமிக்கும் போது இதனால பொறுத்துக்க முடியல. அப்ப மனுஷங்களை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக சிம்பன்சிகள் வந்து ஊருக்குள்ள வரும், வந்து வீட்டுக்குள்ள தூங்கி இருக்கும்ல கை குழந்தைகள், அதை அப்படியே தூக்கிட்டு போய் காட்டுக்குள்ள போய் கொன்னுருது. இல்லைன்னா இந்த பெண்கள் வந்து அவங்களுடைய முதுகுல கட்டிப்பாங்க, குழந்தைகளை கட்டிக்கிட்டு வேலைக்கு போவாங்க, விவசாயத்துக்கோ இல்லைன்னா தண்ணி எடுக்கிறக்கோ. அப்படி போகும்போதும் பின்னாடி இருந்து வந்து குரங்கு அந்த சிம்பன்சிகள் வந்து குழந்தைகளை டக்குன்னு பறிச்சுட்டு ஓடுது. அதை பிடிக்கவும் முடியல, ஏன்னா அதனுடைய வேகம் மரத்து மேலெல்லாம் ஏறிடுச்சுன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அடர்ந்த காடு, மரத்துல எங்க போச்சு எதுவுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நிலை வந்து ஏற்படுது. அதனாலேயே அது வந்து அதிகமா அடிச்சிருக்கு, கொன்னு இருக்கு. ப்ளஸ் அதையே அப்படியே சாப்பிடவும் கூட செஞ்சிருக்கு. இருந்தாலும் நிறைய நேரங்களை காப்பாற்றவும் செஞ்சிருக்கிறாங்க. இப்போ சின்ன குழந்தைய தூக்கிட்டு ஓடும்போது நிறைய மனுஷங்க சுற்றி நின்று கத்துனா அது பயந்து அப்படியே குழந்தைய கீழே விட்டுட்டு ஓடிடும். ஆனால் அது கீழே போடும்போதே அந்த குழந்தைக்கு தலையில் அடி, கை காலில் அடி, இந்த மாதிரி பட்டு பயங்கரமான காயமும் ஏற்படுது. இந்த மாதிரி பிரச்சனை நடக்க ஆரம்பித்த உடனே இப்போல்லாம் வந்து அரசாங்கம் நிறைய நடவடிக்கை உகாண்டாவில் எடுக்கிறாங்க. முதல்ல வந்து வேலி போட்டு அதை வந்து தடுக்கிறாங்க, ஊருக்குள்ளே வர முடியாத மாதிரி. இன்னொன்று, அப்படியே வந்தாலும் சின்ன குழந்தைகளை அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எந்நேரமும் குழந்தைகள் கூட பெரியவங்க ஆயுதங்களோட இருக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன பசங்க தனியாக விளையாடக்கூடாது, காட்டு பக்கம் காடு இருக்கிறது அந்த சிம்பன்சி வர்ற பக்கம்லாம் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய விழிப்புணர்வுகள் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து இது வந்து மனிதர்களை அட்டாக் பண்ணுது அப்படின்றது இது அதிகமாக உகாண்டால தான் நடந்திருக்கு. வேற எதுவும் இந்த வீடியோல சொல்றதுக்கு இருக்கா? அப்புறம் இல்ல, அடுத்த வீடியோல இதுக்கு அடிபட்டா என்ன பண்ணும் அதை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஆனா இத யார தப்பு சொல்றதுன்னு உண்மையிலே தெரியல. சிம்பான்சியை தப்பு சொல்லவா இல்ல மக்களை தப்பு சொல்லவா? ஏன்னா மக்கள் கூட்டம் வந்து பெருசா போய்கிட்டு இருக்குன்றதுனால இடங்களும் பெருசாகிக்கிட்டு இருக்கு. அப்போ காட்டை அழிக்கணும்னு சொல்றாங்க. காட்டை அழிச்சா அப்ப இருக்கிற சிம்பான்சி எங்க போய் வாழும்? அப்படிங்கிற இதுக்கு என்னதான் அப்ப வழி யாருக்கு அப்படின்னு தெரில உண்மையிலே. பட் உங்களுக்கு ஏதாச்சும் தோணும்ல, இது இப்படி பண்ணியிருந்தா ஒருவேளை மக்கள் குழந்தைகளை காப்பாத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இது சொல்யூஷனை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சிம்பான்சிக்கு அடிபட்டால் அந்த சிம்பான்சி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த வீடியோவும் கடைசியில துக்கத்துல தாங்க முடியுது. தேங்க்யூ.